இப்போ நம்ம 2வது யூனிட்டுக்கு வந்துட்டோம். 2வது யூனிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு எக்ஸாம்பிள் சம் மட்டும் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். இது ரொம்ப அதாவது ஒரு டயக்ராம் போட்டு நம்ம அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் கொஸ்டின் நம்ம எழுதிடுவோம். எக்ஸாம்பிள் 1.4 a equal to என்ன கொடுத்துருக்காங்க, 3478 b equal to 1710. ஓகேவா? இப்போது இதை வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேஷன் ஏலேருந்து ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இன்னொன்று இதில் டொமைன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இப்படி கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டயக்ராம் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு அதில் 3 4 7 8 பிக்கு அதே மாதிரி அதில் போட்டு 1 7 10. ஓகேவா? இது ஏ, இது பி. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த கொஸ்டினை பாருங்கள். 3 7 4 7 7 10. அதை எடுத்து எழுதுங்க. இந்த சைடில் நான் எழுதிக்கிறேன். 3 7 4 7 7 10 8 1. ஓகேவா? R1 ஈக்குவல் டு ஆர்னா ரிலேஷன் அர்த்தம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் R1 ஈக்குவல் டு, இப்போ 3 7 கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிறது டொமைன், பின்னாடி இருக்கிறது ரேஞ்ச். ஓகேவா? அதை இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ 3லேருந்து 7 கொடுத்துருக்காங்களா, 3லேருந்து 7க்கு இப்படி ஒரு கோடை போடுங்க. 4லேருந்து 7 கொடுத்துருக்காங்களா, 4லேருந்து 7க்கு ஒரு கோடு போடுங்க. 7லேருந்து 10 கொடுத்துருக்காங்க, 7லேருந்து 10 ஒரு கோடு. 8லேருந்து 1 கொடுத்துருக்காங்களா, 8லேருந்து ஒரு 1 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போது இதில் கொடுத்துருக்க நம்பர் ஃபுல்லாக இதில் ஒவ்வொரு கோடாக நம்ம போட்டுட்டோமா, அப்போ A இஸ் ரிலேஷன் டு பி. அவ்வளோதான் முடிச்சு. ஏயும் பியும் ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏ இப்படி போட்டு பி ரிலேஷன். ஓகேவா? 2வது சம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி 2வதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திரும்ப நீங்கள் அதை எழுதிருங்க. R2 ஈக்குவல் டு 3 1 4 12. ஓகேவா? அதே டயக்ராம் திரும்ப வரேங்க. டயக்ராம் திரும்ப வரைஞ்சிட்டு 3 4 7 8. ஓகேவா? 1 7 10. இப்போது 3க்கும் 1க்கும் கொடுத்துடலாம், 4க்கும் 12க்கும் இல்லை பார்த்தீங்களா, அப்போ 4 12 இல்லை, அப்போ 4 12 இல்லை. இப்போ A இஸ் நாட் ரிலேஷன் A B. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரிலேஷன் இல்லை. தமிழ் மீடியம் எழுதும் போது இதை வந்து இது இல்லைன்னு போட்டுருங்க, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இஸ் நாட் தேர். அவ்வளோ, இது இல்லை, அதனால இது ரிலேஷன் இல்லைப்பா. அவ்வளோதான்ப்பா. ரொம்ப போட்டு இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் புக்கில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான மேட்ரு. இது இல்லை, இது நம்பர் இதோட சேரலை, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? இதே 3rd சம் பார்ப்போம். அதே இது என்னென்னா, கொஸ்டினில் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்குங்க. 3 7 4 10 7 7 7 8 8 11 8 7 8 10. அந்த டயக்ராமை நீங்கள் திரும்ப அப்படியே வரைங்க. வந்துட்டு 3 4 7 8
1 7 10. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 3யும் 7ம் சேரணுமா, 3யும் 7ம் சேர்த்துருங்க. 4ம் 10ம் சேர்க்கணுமா, 4ம் 10ம் சேர்த்துருங்க. அடுத்து 7ம் 7ம் சேர்த்துருங்க. 7 8 7 8க்கு 8 இந்த பக்கம் இல்லை. ஓகேவா, இது ஏபி, பியில் இல்லை. 7 இங்கே இருக்கு. 7 8 இங்கே இல்லை. 7 இங்கே 8 இருக்குது, இதை சேர்த்துடக்கூடாது. 8க்கு 11 இருக்கா, 8க்கு 11 இல்லை. 8க்கு 7 இருக்குது, 8க்கு 10 இருக்குது. அப்போ எந்தெந்த நம்பர் இல்லை, 8க்கு 11 இல்லை. அடுத்துக்கு 7க்கு 8 இல்லை. இது 2 நம்பரும் இல்லை. ஓகேவா, அப்போது A இஸ் நாட் ரிலேஷன் டு பி. ஏக்கும் பிக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது புரிஞ்சிருச்சா? சிம்பிள் தான். எடுத்துக்காட்டு சம்மு இதை கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எடுத்துக்காட்டில் இருக்கிறது நார்மலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் பக்கம் போயிடலாம். 2.1 நம்ம பார்ப்போம், ப்ரீஃபாக பார்ப்போம். தேங்க்யூ.